ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 வகையான மீன் வறுவல் பண்ண போகிறோம். இந்த மீன் வறுவலுக்கு நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கொடுவா மீன்ங்க. கொடுவா மீன்லேருந்து நான் 2 துண்டு மீன் எடுத்திருக்கேன் வறுவல் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஒரு சூடை மீன். இதுக்கு வந்து தொண்டை சூடைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெரிய மத்தி மீனையும் கொடுவா மீனையும் நம்ம வந்து இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 2 வகையான மீன்களையும் பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். நான் வந்து மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணது வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இல்லை. நான் வந்து அதில் என்னென்ன சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே வந்து 1 டீஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு, அது கூட வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில், இதெல்லாம் சேர்த்து வந்து நான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மசாலா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து தடவிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய மத்தி இருக்கு இல்லையா, இதை வந்து இடையில வந்து நம்ம ஒரு வரி போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மீனையும் இடையில வந்து வரியிட்டு வச்சுட்டோம். ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கணும். மசாலா அப்ளை பண்ண மீனை இந்த சைடு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீனையும் மசாலாவில் தடவி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மீன்லையும் வந்து நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து அப்ளை பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த மீன்களை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். மசாலா தடவி மீனை ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. மீன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ இதை வாங்க ஆயிலில் பொரிச்சு எடுத்துருவோம். எல்லா மீனையும் இப்போ பொரிச்சு எடுக்கல, நான் தேவைக்கு மட்டும் இப்போ பொரிச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மீன்களை சேர்த்துருவோம். மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை திருப்பி விட்டுருவோம். ரெண்டாவது பக்கமும் நல்லா பொரிய விட்டுருவோம். மீன் பொரிஞ்சு போடும்போது ஒரு 2 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம். மீன் 2 சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சைடு மறுபடியும் திருப்பி விட்டுருவோம். மசாலா கொஞ்சம் கூட ஊதுறலை பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம மசாலா பிசைஞ்சு எடுத்துருக்கோம். மீன் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். ரெண்டு மீன் வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இதில் மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, மல்லி இலை தூவிட்டோம். இப்போ நமக்கு அருமையான டேஸ்டியான பெரிய மத்தி மீன் அண்டு கொடுவா மீன் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இந்த மீன் வறுவல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.